நோய் ஏற்படும் தன்மைகள். நோய் உடலை மட்டும் பாதிக்காது, உடலையும் உயிரையும் சேர்த்து பாதிப்பது என்று இரு வகைப்படும். சந்திரன் மற்றும் சார்ந்த நோய்கள் உடலளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் நோய்களாக இருக்கிறது. இலக்கணம் மற்றும் லக்னாதிபதி சார்ந்த நோய்கள் உடலையும் பாதித்து உயிரையும் பாதிக்கும் அளவில் வரும் நோய்களாக இருக்கிறது. நோய் ஏற்படும் காலங்கள். நோய் ஏற்படும் காலங்கள் இரு வகையாக வகைப்படுகின்றன. தசாபுக்தி அந்தரம், கோச்சாரம் என்ற இரு வகைகளில் நோய் ஏற்படுகிறது. நோய் ஏற்படும் தசாபுக்தி அந்தரம். ஆறாமதியின் தசா புக்தி அந்தரம் நடக்கும் காலங்களில் நோய் ஏற்படுகிறது. ஆறாம் வீட்டும் நிற்கும் கிரகத்தின் தசாபுக்தி அந்தரம் நடக்கும் காலங்களில் நோய் ஏற்படுகிறது. ஆறாமதி நட்சத்திரத்தில் நிற்கும் கிரகங்களின் தசாபுக்தி காலங்களிலும் நோய் ஏற்படுகிறது. ஆறாம் அதிபதி 6ல் நின்ற கிரகம், ஆறாமதியின் நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் இவைகள் கூட்டு தசாபுக்தி அந்தரங்களில் நோய் ஏற்படுகிறது. நோய் ஏற்படுத்தும் கோச்சார காலம். ஆறாம் அதிபதி மீது கோச்சார ராகு, கேது, சனி பயணிக்கும் காலங்களில் நோய் ஏற்படுகிறது. லக்னம் அல்லது லக்னாதிபதி மீது கோச்சார ராகு, கேது, சனி இவர்களின் ஒருவர் பயணிக்கும் காலங்களில் நோய் ஏற்படுகிறது. லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து பயணிக்கும் கோச்சார காலங்களில் எளிதில் குணமடையும் நோய்கள் ஏற்படுகின்றன. ஆறாம் அதிபதி, 8ஆம் அதிபதி, பாதகாதிபதி போன்றவைகள் கோச்சாரத்தில் 6, 8 பாதகராசிகளில் ஒன்று சேரும் காலங்களிலும் குணமடையாத நோய்கள் ஏற்படுகின்றன. இவ்வாறு வந்த நோய்கள் உயிரை பாதிக்கும் அளவில் இருக்கின்றது. சந்திரன் மீது கோச்சாரத்தில் ராகு, கேது, சனி பயணிக்கும் காயங்களிலும் நோய் வருகிறது. சந்திரன் மீது கோச்சாரத்தில் 6ஆமதி பயணிச்சும் காலத்தில் அல்லது 6ஆமதி மீது கோச்சார சந்திரன் பயணிக்கும் காலத்திலையும் நோய் வருகிறது. இப்படி நோய்கள் உடல் அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது.